எலெக்ஷன் பரபரப்பு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் இருக்கு அந்த போலிங் நடக்கிறதுக்கு. எல்லாரும் வேட்பாளர்களை போட்டாங்க, மேனிஃபெஸ்டோ அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. 2 தேசிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ் அண்ட் பிஜேபியில் கேண்டிடேட் லிஸ்ட் போகிறதுல ஏன்பா இவ்வளோ தாமதம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த சீட்டு ஒதுக்கும் போதே ஒரு மிகப்பெரிய சலசலப்பு காங்கிரஸ் கூட்டில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்றது வெளிப்படையாகவே நமக்கு தெரிஞ்சிச்சிங்க. என்டிஏல பார்த்தீங்க, இந்த 27 சீட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பல ட்ராமாஸ் போச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 27 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கி இருந்தார். அதுவும் குறிப்பாக பாஜக கேட்ட தொகுதிகள் என்ன அப்படின்னா, சென்னையில் விருகம்பாக்கம், மயிலாப்பூர், டி நகர், இந்த 3 இடங்களையும் பாஜக மெயினாக கேட்டதாக தகவல் இருக்குது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒதுக்கி இருந்தார். பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தொகுதியில் போட்டி போட போகிறாங்க. 27 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதுல யார் யார் என்னென்ன தொகுதி போட்டி போடுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், திரு அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டி போட போறாரு. கேண்டிடேட் லிஸ்ட்டில் அண்ணாமலையோட பேரே இல்லை அப்படின்றது அவங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நயனா நாகேந்திரன் இந்த கேண்டிடேட் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் அவர் வெளில ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் பரபரப்பு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் இருக்குது எலெக்ஷன் அந்த போலிங் நடக்கிறதுக்கு. எல்லாரும் வேட்பாளர்களை போட்டாங்க, மேனிஃபெஸ்டோ அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் பிரச்சாரம் போயிட்டுருக்கு. ஆனால் 2 தேசிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ் அண்ட் பிஜேபியில் கேண்டிடேட் லிஸ்ட் போகிறதுல ஏன்பா இவ்வளோ தாமதம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. எல்லா ஊடகங்கள் இல்லாமல் எல்லா கட்சிகள் மத்தியிலுமே அந்த ஒரு கேள்வி எழுந்துச்சு. காரணம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 28 சீட்டு, அண்ட் தென் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு 27 சீட்டை ஒதுக்கியிருந்தாங்க. அந்த சீட்டு ஒதுக்கும் போதே ஒரு மிகப்பெரிய சலசலப்பு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்றது வெளிப்படையாகவே நமக்கு தெரிஞ்சிச்சிங்க. இன்னொரு பக்கம் என்டிஏல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27 சீட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பல ட்ராமாஸ் போச்சு. என்ன அப்படின்னா, திரு அமித்ஷா அண்ட் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே கூட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் அறிவித்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போவே திரு அமித்ஷா சொல்லும் போது கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் அதுக்கு ஆமானும் சொல்லலை, இல்லைனும் சொல்ல, அவர் கடந்து போயிட்டாரு. அப்போலேருந்தே இந்த ஒரு பிரச்சனையை திமுக உள்ளிட்ட கட்சிகள் பெருசாக பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஏடிஎம்கே கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னா இங்கே பாஜக தான் ஆளும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திரு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், திரு அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், எல்லாருமே டெல்லி போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ கூட திமுகவினர் கேள்வி எழுப்பினாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தானே, அப்போ அவரை பார்க்கறதுக்கு தானே எல்லாரும் வரோம், ஏன் டெல்லி போகிறாங்க இப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் அந்த என்டிஏ கூட்டணி மேலேயும் இருந்துச்சுங்க. அண்ட் ஃபைனலி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 27 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கி இருந்தார். அதுவும் குறிப்பாக பாஜக கேட்ட தொகுதிகள் என்ன அப்படின்னா, சென்னையில் விருகம்பாக்கம், மயிலாப்பூர், டி நகர், இந்த 3 இடங்களையும் பாஜக மெயினாக கேட்டதாக தகவல் இருக்குது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒதுக்கியிருந்தார். தவிர திருப்பரங்குன்றம், கோவையில் முக்கியமான பகுதி இதெல்லாம் பாஜக சார்பில் டிமாண்ட் பண்ணப்பட்டதாகவும், திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முக்கிய தொகுதிகளை மட்டும்தான் பாஜகவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியானதை நம்மளால் பார்க்க முடியுங்க. சரி, ஓகே, நீங்கள் தொகுதியை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, பட் ஏன் கேண்டிடேட்டை இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் இருந்துச்சு. என்ன காரணம்? உட்கட்சி பிரச்சனையா? ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திரு அண்ணாமலையால் தான் இது டிலே ஆகுது. அவர் கோவை வடக்கு தொகுதியை கேட்குறாரு, பட் ஆனால் அங்கே வானதி சீனிவாசன் போட்டி போடுறதுனால அவருக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் சமூக வலைதளங்களையும் சரி, மீடியாக்களையும் சரி பேசிகிட்டு இருந்த நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஃபைனலி
ஃபைனலி 3ஆம் தேதி இந்த கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகி இருக்குங்க. 27 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்களை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் யார் யார் என்னென்ன தொகுதி போட்டி போடுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், திரு அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டி போட போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து கடந்த தேர்தலில் பாஜக மட்டுமே தனித்து கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 19% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. பாஜக இன்னைக்கு தமிழகத்தின் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்களும் அதுக்கு மிக முக்கிய காரணம். அதை யாராலுமே மறுக்க முடியாது அப்படின்றது தான் வந்து பாஜகவினர் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ஆனால் அவர் வந்து எந்த தொகுதியில் போட்டி போட போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் அண்ணாமலையோட பெயரே இல்லை அப்படின்றது வந்து அவங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வந்து நயினா நாகேந்திரன் இந்த கேண்டிடேட் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் அவர் வெளில வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட முடிவுங்க, அவர் வந்து தேர்தலில் போட்டி போட விரும்பலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்க நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு வந்து போட்டி போகிறதுக்கு இஷ்டம் இல்லையா என்ன அப்படின்றது வந்து தெரியல. அண்ட் அதை தாண்டி வந்து நயினா நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டி போட போகிறாரு அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தொகுதியில் வந்து போட்டி போட போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி ஆஃப் கேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த தொகுதியில் வந்து பாஜகக்கான செல்வாக்கு அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அங்கே வந்து அவங்க போட்டி போடுறாங்க. அண்டு கோவை நார்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் வந்து போட்டி போடுறாங்க. ஏன்னா கோவையில் வந்து எப்பவுமே பாஜகக்கு அப்படின்ற ஒரு செல்வாக்கு இருக்குங்க. கடந்த முறை தேர்தலில் கூட அவங்க கோவையில் தான் போட்டி போட்டிருந்தாங்க. அவங்கள எதிர்த்து போட்டி போட்டவர் தான் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அவர் தோற்று போன அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம். அவங்க வந்து திரும்ப கோவையிலே போட்டி போடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து விலவங்கோடில் விஜயதாரணி வந்து போட்டி போடுறாங்க. காங்கிரஸில் நீண்ட காலமாக பயணித்த விஜயதாரணி அங்கேருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தாங்க. பாஜகவில் சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க அந்த தொகுதியை டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது வந்து நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சு. அண்ட் ஃபைனலி அவங்களுக்கு அந்த தொகுதி வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அவினாஷி தொகுதியில் வந்து எல் முருகன் அவர்கள் போட்டி போட போகிறாரு. ஸோ இங்கே எல்லாமே வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்னே சொல்லாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாஜக செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களில் போட்டி போடுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆவடியில் ராஜசிம்ஹா மகேந்திரா அவர் வந்து போட்டி போடுறாரு. தலியில் வந்து நாகேஷ்குமார் போட்டி போடுறாரு. திருவண்ணாமலையில் ஏழுமலை போட்டி போடுறாரு. ராசிபுரமில் வந்து எஸ்டி பிரேம்குமார் போட்டி போடுறாரு. மொடக்குறிச்சியில் வந்து கிருத்திகா சிவகுமார் அவங்க வந்து போட்டி போடுறாங்க. உதகமண்டலத்தில் வந்து போஜராஜன் அவர் வந்து போட்டி போடுறாரு. திருப்பூரில் தங்கராஜ் அப்படின்ற ஒரு வேட்பாளர் வந்து போட்டி போடுறாரு. திருவாரூரில் கோபிச்சந்துரு, தஞ்சாவூரில் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டையில் திரு உதயகுமார், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன், அறந்தாங்கியில் கவிதா, திருப்பத்தூரில் திருமாறன் அவர்கள் போட்டி போடுறாரு. மானாமதுரை பாலகணபதி, மதுரை சவுத் ராமஸ்ரீனிவாசன், சாத்தூர் நயினா நாகேந்திரன், ராமநாதபுரம் நாகேந்திரன், திருச்செந்தூர் KRM ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் ஆனந்தா ஐயாசாமி, ராதாபுரம் பாலகிருஷ்ணன், நாகர்கோயில் MR காந்தி, கொளச்சல் சிவகுமார், பத்மநாபபுரம் ரமேஷ் அண்டு விலவங்கோடில் விஜயதாரணி அவர்கள் போட்டி போடுறாங்க. இதுதாங்க அந்த கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு வந்து ஊடகங்களால் அறியப்படுற திரு SG சூர்யா அவர்கள், வினோஜ் பி செல்வம் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது வந்து அமர் பிரசாத் ரெட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்காதது வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஸோ இந்த 27 பேரும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பிஜேபிக்கு இங்கே 4 MLA இருக்காங்க. அந்த 4 MLAக்களில் வந்து 3 வேட்பாளர்கள் திரும்ப போட்டி போடுறாங்க. நயினார், வானதி சீனிவாசன் அண்டு காந்தி இவங்க 3 பேரும் வந்து திரும்ப போட்டி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 27 பேரில் 5 பெண்களுக்கு வந்து பாஜக வாய்ப்பளிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இவங்க எலெக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தேங்க்யூ.